அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளைமெல்லாம் ஓங்குக, பெருமான் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. குருவே சரணம். எல்லாம் வல்ல நாதனையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இந்த பதிவினை துவங்குகிறேன். பரம்பொருளை தேடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு, முத்திரைகளை பிடிக்கும்போது ஏன் கட்டை விரலை பொதுவாக அனைத்து முத்திரைகளுக்கும் பிடிக்கின்றோம் என்பதுதான் இன்றைய தலைப்பு. வாருங்கள் பதிவினுள் செல்லலாம். கட்டை விரல் என்பது சி, ஆள்காட்டி விரல் என்பது வா, நடுவிரல் என்பது யா, மோதிர விரல் என்பது நா, சுண்டு விரல் என்பது மா. சி என்றால் நெருப்பு, வா என்றால் காற்று, யா என்றால் ஆகாயம், நா என்றால் மண், மா என்றால் நீர். இங்கே நிலமுத்திரை, நீர் முத்திரை, ஆகாய முத்திரை, காற்று முத்திரை, நெருப்பு முத்திரை என்று எந்த முத்திரை பிடித்தாலும் அதனோடு இணைந்து நெருப்பையும் பொதுவாக பிடிக்கின்றோம். இந்த நெருப்பின் மூலமாக அனைத்து பஞ்சபூதங்களையும் உணர முடியும். எப்படி? அதற்கு நாம் நெருப்பை நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. நெருப்பு நன்றாக எரிந்து முடிந்த பின்பு அது சாம்பல் ஆகின்றது. அந்த சாம்பல் மண் தத்துவமாகும். இது புறத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வு. அதுபோல நம் உள்ளிலே அமிலம் என்ற உஷ்ணம் ஏற்படுவதனால் நாம் உண்ட உணவானது ஜீரணமாகின்றது. ஜீரணமான பின்பு குளுக்கோஸ் என்ற சத்து உடலுக்கு சென்று சேர்கின்றது. அதன் கழிவுகள் மலமாக நிலத்திற்கு சென்று சேர்கின்றது. இதுவும் நிலம் மண் தத்துவம் ஆகின்றது. நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் போது ஆவியாக பறக்கின்றது. அந்த ஆவி மேலே போக விடாமல் தடுத்து நிறுத்தினால் நீராக பிடிக்கலாம். ஆக அந்த ஆவியே காற்று தத்துவமாகவும் அதனை அடக்கி பிடித்தால் நீர் தத்துவமாகவும் மாறுகின்றது. நெருப்பு நன்றாக எரிவதற்கு காற்று தேவைப்படுகின்றது. இரும்பு பட்டறையில் வேலை செய்யும் ஒருவன் காற்றை இழுத்து இழுத்து அடித்து கொண்டிருப்பான். அப்படி அடிக்க அடிக்க நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். அதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அதுபோலத்தான் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய நம் உள்ளிலே எரிவதற்கும் பிராண காற்று தேவைப்படுகின்றது. இதுவும் காற்று தத்துவம் ஆகும். நெருப்பு நம் உடலிலே எரிவதற்கு ஒரு வெற்றிடம் தேவைப்படுகின்றது. அந்த வெற்றிடம்தான் ஆகாய தத்துவம். அதுபோல புறத்திலும் நெருப்பு எரிவதற்கு ஒரு எம்டி ஸ்பேஸ், ஆம், வெற்றிடம் தேவைப்படுகின்றது. அது ஆகாய தத்துவத்தை காட்டுகின்றது. அதனால்தான் நெருப்பு அது பஞ்சபூதங்களுக்கும் பொதுவாகின்றது. அந்த நெருப்பே நடுநாயகமாக விளங்குகின்றது. நமச்சிவாய என்னும் மந்திரத்தில் நடுநாயகமாக விளங்குவது சி. சி என்னும் எழுத்து. அது நம் உள்ளிலேயே கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தீயை காட்டுகின்றது. நம் ஜீவனானது அனல் காற்றாக இருக்கின்றது என்று சொல்லும்போது அதுதான் சி என்னும் நெருப்பும் வா என்னும் காற்றுமாக இருந்து சிவா என்னும் தத்துவத்தில் வெளிப்படுகின்றது. உயிரற்ற உடல் சில்லென்று மாறும் காரணம் ஜீவன் இல்லாததே. அங்கே சிவதத்துவம் இல்லாமல் போனதே காரணமாகின்றது. ஜீவன் உள்ளபோது தீ இருந்தது, ஜீவன் அற்றபோது தீ மறைந்தது. ஆக அந்த தீயே உயிராக இருக்கின்றது. நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் என்று எந்த முத்திரையை பிடித்து நம் உடல் நலமாக வேண்டுமென்று நினைத்தால் அவை அனைத்திற்கும் உயிரூட்ட வேண்டும், உயிர் கொடுக்க வேண்டும். அந்த உயிர் கட்டை விரலான சி என்னும் நெருப்பில் அமைந்துள்ளது. மண்ணுக்கு உயிர் கொடுக்க நெருப்பை பிடி. ஏன்? மண்ணிலே போட்ட ஒரு விதை முளைத்து வர நீரும் நெருப்பும் தேவைப்படுகின்றது. அது எப்படி?
நீங்கள் பயிர்களை முளைகட்டி வைப்பதற்கு பயிரை நனைத்து அதன்பின் ஒரு ஈரத் துணியில் கட்டி வைப்பது வழக்கம், சரிதானே? நீங்கள் அதை கட்டிய போது அங்கே என்ன ஆயிற்று? காற்று என்ற தத்துவம் உள்ளே சேராமல் இறுக்கமாக பிடித்திருந்ததால் உள்ளே வெப்பம் ஏற்பட்டு, அதாவது புழுக்கம் ஏற்பட்டு, அந்த புழுக்கத்தினால் உண்டானது நெருப்பு தத்துவம். அந்த புழுக்கத்தினால் விதைகள் அனைத்தும், பயிர்கள் அனைத்தும் முளைத்து வெளியே வருகின்றது. அது புறத்திலே நடக்கக்கூடிய செயல். மண்ணிலும் இதுபோலத்தான் ஒரு புழுக்கம் ஏற்பட்டதனால் அந்த புழுக்கத்தினால் விதைகள் அனைத்தும் முளைக்கின்றது. அங்கே அந்த புழுக்கம்தான் உயிர் ஊட்டியது. மரங்கள் நன்றாக வளர்வதற்கும் ஸ்டார்ச் என்ற வெப்பம் தேவைப்படுகின்றது. அது சூரிய ஒளியில் கிடைக்கின்றது. அதுபோல நம் உடலிலேயே அனைத்தும் நலமாக இயங்குவதற்கு மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம் மற்றும் விசுத்தி சரியாக இயங்க அவற்றிற்கு உயிர் ஊட்ட கட்டை விரலையும் சேர்த்து பிடிக்க வேண்டும். முன்பு ஒரு பதிவில் சிவய நம என்னும் மந்திரத்தை பற்றுங்கள் என்று கூறியிருந்தேன். அதன் மூலமாக உடல் நலம் பெறுகிறது என்றும் கூறியிருந்தேன். அதுபோலத்தான் நிலமுத்திரை என்பது மோதிர விரலும் கட்டை விரலும் சேர்த்து பிடிக்க வேண்டும். இது மூலமான மூலாதாரத்தை நன்றாக இயக்க ஆரம்பித்துவிடும். அதனை சார்ந்த நோய்கள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றது. சுவாதிஸ்தானம் நன்றாக இயங்குவதற்கு நீர் முத்திரையை பிடிக்க வேண்டும். நீர் முத்திரை என்பது சுண்டு விரலையும் கட்டை விரலையும் இணைத்து பிடிப்பது. இதன் காரணமாக சுவாதிஸ்தானம் நன்றாக இயங்கி அது சார்ந்த உறுப்புக்கள் அனைத்தும் சரியாகின்றது. மணிப்பூரகம் மற்றும் அநாகதம் நன்றாக இயங்குவதற்கு சிவமுத்திரை, தியான முத்திரை அல்லது சின்முத்திரை என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இணைத்து பிடிக்க வேண்டும். அதன் காரணமாக அவை சார்ந்த உறுப்புக்கள் அனைத்தும் சரியாகின்றது. அடுத்து விசுத்தி நன்றாக இயங்குவதற்கு ஆகாய முத்திரை என்று சொல்லக்கூடிய நடுவிரலையும் கட்டை விரலையும் இணைத்து பிடிக்க வேண்டும். அதன் காரணமாக அது சார்ந்த உறுப்புக்கள் அனைத்தும் சரியாகின்றது. அதுபோல மற்றொரு விதத்தில் பார்த்தோமேயானால், உதாரணத்திற்கு கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் தொடுவது போல் இருந்தால், அதாவது சென்முத்திரையில் இருந்தால் காற்றும் நெருப்பும் சமமாக இருக்க அந்த முத்திரையை பிடிக்கின்றோம் என்று அர்த்தம். அதுவே ஆள்காட்டி விரலை மடித்து அதன் மேல் கட்டை விரலை வைத்தால் நம் உள்ளிலே வாயு அதிகமாக சேர்ந்திருக்கின்றது. அதை குறைப்பதற்கும் உடலை நலமாக்குவதற்கும் இந்த முத்திரை பயன்படும். அதுதான் வாயு முத்திரை. அதாவது நீரோ நிலமோ காற்றோ ஆகாயமோ ஏதோ ஒன்று அதிகமானால் அதை குறைப்பதற்கு அதன் சார்ந்த விரலை மடித்து அதன் மேல் நெருப்பை வைத்தால், அதாவது கட்டை விரலை வைத்தால் எது அதிகமானதோ அதை சரி செய்து தரும். நீர் அதிகமாக இருக்கிறது என்றால் சுண்டு விரலை மடித்து அதன் மேலே கட்டை விரலை வைக்க நீர் சம்பந்தமான அது தொடர்பான தொந்தரவுகள் சரியாகும். இந்த உறுப்புக்கள் என்று சொல்லும்போது இவை அனைத்தும் எதனோடு இணைந்திருக்கின்றது, எந்தெந்த ஆதாரங்களோடு இணைந்திருக்கின்றது என்பதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அந்த பதிவை பார்த்தால் உங்களுக்கு சரியாக புரிய வரும். ஆக ஒன்றுக்கு உயிர் ஊட்ட வேண்டுமென்றால் அங்கே நெருப்பு தத்துவம் அவசியம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். 4 வகையான யோனி பேதங்கள் உண்டு. அந்த யோனி பேதங்கள் அனைத்திற்கும் நெருப்பு தத்துவமே உயிரூட்டுகின்றது என்பதை நாம் சரியாக உணர வேண்டும். தாயின் கருவறையினுள் ஏற்படுகின்ற புழுக்கத்தின் காரணமாக கருபிடித்தோம். முட்டையின் மேல் தாய் பறவையின் உஷ்ணம் ஏறியதனால் குஞ்சு பொரித்தது. விதைகளுக்கு புழுக்கம் என்ற உஷ்ணம் ஏறியதனால் விதைகள் முளைக்கின்றது. நீரிலே அழுக்கு தோன்றுகின்றது. அந்த நீரிலே இருக்கும் அழுக்குக்கு உஷ்ணம் ஏற்பட்டதனால் உண்டாகின்றது புழு பூச்சிகள் போன்ற உயிர்கள். இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன்.
சரி, நாம் மீண்டும் மற்றொரு நல்ல பதிவிலே சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. தத்துவமசி. இது வர்ணமகா சிவயோகம். நன்றி, நன்றி, நன்றி.